ஒரு தரமான சம்பவம். போன வீடியோலையும் அதானே சொன்னோம். சரி, எங்க தாத்தா ஃபேமிலிஸு நேற்றைக்கு விருதுநகரில் ஒரு தரமான சம்பவம் ஃபேமிலிஸு. என்னன்னு தானே கேட்குறீங்க. 1 லட்சம் சேர் போட்டு ஆள் பத்தாம 200 ரூபாய்க்கு எங்கே இருந்தெல்லாம் ஆள் கொண்டாந்து வெல்வோம் 200 எனக்கு வந்து சேஞ்சாக தான் கொடுத்தாங்க. என்கிட்ட வந்து நோட்டா இல்லையா. வெல்வோம் 200 அப்படின்னு உறுதிமொழி எடுத்து நானும் விஜய் மாதிரியே ஒரு ரேம் வாக் போவேன், நானும் விஜய் மாதிரி நான் ஒரு செல்ஃபி வீடியோ எடுக்கிறேன்ட்டு ஒரே இடம். எனக்கு அது வேணும், நானும் பண்ணுவேன் அப்படின்னு பண்ணுறதுக்குனே நேற்றுக்கு ஒரு முப்பெரும் விழா. ரவுடி மாதிரி நட, ரவுடி மாதிரி. திமுகவுடைய மாநாடு நடந்திருக்கு. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில் வீடியோ தான் இதை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் எங் தாத்தா. அதாவது எங் தாத்தா சேனலை நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறது கிடையாது. இல்லை, ஒரு மன உளைச்சலாகவே இருக்குது. என்னடா இவ்வளோ வியூஸ் போகுது, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறான்னு ஒரே டென்ஷனில் சரி ஒரு கட்டிங்கை போடலாமான்ட்டு ஒரு மேம்பாலத்தில் நின்றுட்டு இருந்தேன். எங்கள் ஏரியா திமுக பொறுப்பாளர் அப்படியே வந்தாப்புல. அவர்கிட்ட கேட்டேன். அவர் சொன்னாப்புல, நான் உனக்கு ஒரு கோட்டரை தரேன், அது போக உனக்கு 200 ரூபா காசும் தரேன், ஏன் கூட வரியான்னு கேட்டாப்புல. எங்கேயான்னு கேட்டேன். விருதுநகர் வரைக்கும் போகணும், ஒரு மாநாடு ஒன்று அப்படின்னாப்புல. சரி, இது நல்லா இருக்கே, வாங்க போகலாம் அப்படின்ட்டு நானும் போனேன். போகும்போது பாட்டெல்லாம் ஒரே ஜாலி. உதயநிதி உதயநிதி உலகம் போற்றும் உதயநிதி அப்படின்னு பாட்டு மஜாவாக போனோம். சரி, என்னடா இன்னும் சரக்கு வாங்கி கொடுக்கலையே அப்படின்ட்டு பார்த்தா அங்கே ஒரு ஒயின் ஷாப் இருந்துச்சு. இறக்கி விட்டாங்க, போய் வாங்கிருக்கான்ட்டு. வீரன் சரக்கு கொடுத்தாங்க. சரி, சைடிஷ்க்கு எதுவும் கொடுப்பாங்க பார்த்தா சைடிஷ்க்கு ஒன்றும் கொடுக்கல. சரி, அப்படியே அடிச்சுட்டு மாநாட்டில் போய் இறக்கி விட்டாங்க. உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், நீ எதுக்கு திமுக மாநாட்டுக்கு போன அப்படின்னு. திமுக மாநாடு என்பது, அதுவும் இளைஞர் மாநாடு, இளைஞர் எழுச்சி மாநாடுன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக போய் உட்காந்துரும். முன் வரிசையில் நம்ம உட்காந்துருவோம். திமுகவுடைய இளைஞர் மாநாடு அவ்வளவு எழுச்சியாக இருக்கும். 2 நாளைக்கு மைண்டுக்குள்ளே இருக்கும். அந்த அளவுக்கு எழுச்சி மாநாடாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சு வச்சுங்களேன். போய் இறங்கியாச்சு. வயிறு ஒரே கபகபன்னு ஒரே பசிக்குது. சரி, எப்படா சாப்பாடு போடுவாங்க அப்படின்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அங்கே இருந்து ஒரு குப்பை வண்டி ஒன்று வந்துச்சு. பாரு, எவ்வளோ பெருமையாக இருந்துச்சு. அதாவது திமுக மாநாட்டில் சாப்பிட்றதுக்கு முன்னாடியே இந்த குப்பை அள்ளுறதுக்கெல்லாம் சாப்பிட்டு போடும்ல, குப்பை அள்ளுறதுக்கு, அதுக்காக அந்த குப்பை வண்டியெல்லாம் வந்து நிற்கிது பாரு அப்படின்ட்டு எனக்கு ஒரே பெருமை. அதுக்கு பேர் தான் சொன்னாங்க, அந்த சாப்பாடே அந்த குப்பை ஒன்று தான் இருக்குன்னு. எனக்கு ஒரே ஷாக்கு. சரி, வயிறு வேற பசிக்குது, என்ன பண்ணுறது அப்படின்ட்டு நான் விட்டு எடுத்துட்டேன். எல்லாம் விட்டு எடுக்கிறானுங்க பயங்கரமாக. ஒரே தெரியா இருக்கு, மாசா இருக்கு, அவ்வளோ கூட்டம் எல்லாம் போது எடுக்கிறாங்க. எல்லாருக்கும் பார்த்தா மிச்சர் ஸ்நாக்ஸ் வருது. எனக்கு என்ன வந்துச்சு, தலப்பாக்காட்டு பிரியாணி வந்துச்சு. எனக்கு ஒரே ஆச்சரியம். பாரு, நமக்கு தலப்பாக்காட்டு பிரியாணி கொடுத்துருக்கு, ஆனால் நம்ம கூட நிற்கிற ஆளுக்குலாம் ஸ்நாக்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாருக்கும் தலப்பாக்காட்டு பிரியாணி கொடுக்கணுமா இல்லையா? இதுக்கு ஒரு நீதி வேணும்ட்டு அந்த குப்பை லாரி ஓடிட்டு வந்தோம். அப்படி அவர்கிட்ட போய் கேட்குறேன், என்னென்ன அப்படின்றேன். ஐயா, நீங்கள் அதை எடுத்தீங்களா தம்பி? இது இந்த விருதுநகர் பஸ் ஸ்டாண்டில் தலப்பாக்கட்டு பிரியாணி இருக்குது, அது பக்கத்தில் அந்த குப்பை நின்றுட்டு இருந்துச்சு. அங்கே உள்ள குப்பையெல்லாம் அள்ளி போட்டு கொண்டு வந்தோம் தம்பி. அதை கொண்டு அங்கே கொண்டை கொட்டிட்டு வரும்போது அதில் ஒரு பார்சலு தின்னுட்டு போட்டானுங்க. அது மாட்டிக்கிட்டு போல, அது கீழே விடாமல் இருந்திருக்கு. அதை எடுத்து சாப்பிட்டீங்களே தம்பின்ட்டாங்க. ஆட்டா பாவிகளா, நான் எடுத்து சாப்பிட்டானடா அதை. சரி, என்ன பண்ணுறது, சாப்பிட்டாச்சு. மற்றவங்களும் அள்ளிட்டு இருக்கானுங்க ஒரு ஸ்நாக்ஸாக அப்படின்ட்டு. அதுக்கு பிறகு ஐயா ஸ்டாலின் ஐயா அப்படியே வந்தாப்புல ஸ்டேஜில். கூட்டம் அள்ளுது, மிக்சரையும் ஸ்நாக்ஸையும் அள்ளிட்டு இருக்குது. தலைவர் வந்துக்கிறாப்புல, பெரிய அளவில் வாக்கிங் போகிறாப்புல, ரேம் வாக் போகிறாப்புல. அங்கே நின்று கத்துங்கடா அப்படின்னா அதெல்லாம் முடியாது. எனக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்தாங்களா, வீரம் பாட்டில் வாங்கி கொடுத்தாங்க, ஸ்நாக்ஸ் கொடுத்தாங்க, இப்போதான் ஸ்நாக்ஸ் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த மனுஷனை பார்த்தா போறாப்புல, மாசா போறாப்புல, தெரியா இருக்குது. எந்த சாதாரண அரசரும் எங்களை ஆள முடியாது. இது தமிழ்நாடு. அப்படியே அங்கேருந்து போய் ஒரு துண்டை வீசுறாரு. அதை எடுத்து போட்டுக்கிறாப்புல. 2 பேர் காலை வந்து கட்டி பிடிக்க வராங்க. கீழே பவுன்ஸ் எல்லாம் தூக்கி வீசுறாங்க. நவரு அங்கே ஒருத்தன் மாலையை தூக்கி வீசுறாப்புல. அந்த மாலை வாங்கி கழுத்துல போடுறாப்புல, மறுபடியும் அங்கேயே தூக்கி வீசுறாப்புல. ஆனா எனக்கு ஒரு டவுட், இதெல்லாம் எங்கேயோ நான் பார்த்த மாதிரியே இருக்கு, இந்த சீன்லாம் எங்கேயோ நடந்த மாதிரியே இருக்குது. சரி, நமக்கு தான் அப்படி தோணுதா அப்படின்ட்டு விட்டுட்டேன்.
அது பிறகு முதல்வர் ஐயா அவர்களும் பேச வந்தாங்க. விருதுநகர்னாலே நமக்கு ஞாபகம் வர்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா காமராஜர். காமராஜர்னு சொன்னாலே நமக்கு ஞாபகம் வர்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா மதிய உணவு திட்டம். மதிய உணவுனாலே எனக்கு ஞாபகம் வருது பார்த்தீங்கன்னா முட்டைங்கிறதுனாலே நமக்கு ஞாபகம் வருது பார்த்தீங்கன்னா அந்த சாம்பார் சோத்துல மதியம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அப்படியே அந்த முட்டையை கரைச்சி விட்டு குடிச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காப்புல. எனக்கு அப்படியே அந்த ஸ்கூல் ஞாபகம்லாம் வந்துட்டு நம்மளும் அப்படிதான் நான் முட்டையை கரைச்சி வச்சு குடிச்சிட்டு போகணுட்டு. ஆனாலும் இப்போ எனக்கு ஒரு டவுட், இது நம்ம எங்கேயோ பார்த்துருக்குமே. விருதுநகர்னாலே காமராஜர் ஞாபகம் வருது, அங்கே ஒரு ஈரோடுனாலே மஞ்சள் நகரம், மஞ்சள், இதெல்லாம் வேற யாரோ சொல்லி கேள்விப்பட்டிருக்குமே, இது எங்கேயிருந்து நம்ம கேட்டிருக்கோன்ட்டு எனக்கு அப்போ வரைக்குமே பிடிபடல ஃபேமிலிஸே. அதுக்கு பேர் சொன்னாப்புல வெல்வோம் 200, அதுக்காக நீங்கள் உழைக்க ரெடியா அப்படின்னாப்புல. ஆல்ரெடி பேமெண்ட்லாம் கிரெடிட் பாஸ், உழைக்கிறது மட்டும் தான் பேலன்ஸு, நீங்கள் என்னன்னு சொல்லுங்கள் நாங்கள் உழைக்கிறேங்க அப்படிங்கிற மைண்டில் இருந்தோம். ஏன்டா நீ மூட்டு உட்காரு, உனக்கு இந்த மாநாட்டுக்கு வந்துக்கு தான் 200 கொடுத்தோம், அதுவே ஒரு பெரிய உழைப்பு தான். அதுக்கு பிறகு ஸ்டாலின் ஐயா போகும்போது ஓடி தாவி அப்படியே கத்தணும், அதுக்கு தனி பேமெண்ட்டு. மாலை தூக்கி போடணும், மாலையும் கையில் கொடுத்துரும், மாலை தூக்கி போடுறதுக்கு தனி பேமெண்ட் அப்படின்ட்டு பகுதி வாரியாக பிரித்து பெரிய அளவில் அந்த மாநாடு நடந்து முடிஞ்சிருக்கு. அப்புறம் முதல்வரையா பேசிகிட்டு இருக்கும்போது பெண்கள் பாதுகாப்பை பற்றி மிக சிறப்பாக பேசினார். தமிழகத்தில் மிக சிறப்பாக பெண்கள் பாதுகாப்பு இருக்குது அப்படின்னு நம்மளே ஒரு வாட்டி கன்ஃபார்ம் கேட்டுறாரு. பாதுகாப்பு இருக்குல்ல, எல்லாம் தப்பாக சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டார். தமிழ்நாட்டில் சிறந்த அளவில் பெண்களுக்கு பாதுகாப்பு நடந்துகிட்டு இருக்கு, பாதுகாப்பு இருக்குங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அது வந்து முதலமைச்சரே கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது இன்னுமே மிக சிறப்பு, மிக அருமையா கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டாரு. தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா? இல்லையா? அதெல்லாம் இல்லையா? இருக்குடா எங்கடா இருக்கு? எப்படி கூச்சம் இல்லாமல் பொய் பேசுறாரு பாருங்க. அப்புறம் கடைசியா பேசி முடிக்கும்போது கான்பிடண்டா இருங்க, வெற்றி நிச்சயம் அப்படின்ட்டு சொல்லுவாருன்னு அந்த வந்துட்டாப்புல டக்குன்னு மாத்திட்டு கான்பிடண்டா இருக்கீங்க, கண்டிப்பா திமுக 200 தொகுதி அடிச்சிரும் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு போயிட்டாப்புல. கான்பிடண்டா இருக்கக்கூடிய உங்களை பார்க்கும்போது என்னுடைய நம்பிக்கையும் இன்னும் பல மடங்கு உற்சாகத்தை கூட்டுது. உண்மையிலேயே அந்த ரேம் வாக் வேற லெவல்ல இருந்துச்சு, அந்த வாக்கு செம்மையா இருந்துச்சு, கூட்டம்லாம் ஆர்ப்பரிச்சுது, அப்படியே தெரிஞ்சுது. ஆசிஃபே வா, இது ரவுடி மாதிரி நட, ரவுடி மாதிரி. ஐயோ இங்க பாருங்க ரவுடிங்க செதறுதுங்க, இதெல்லாம் பயங்கரமா இருக்கும். இங்க பாருங்க ரவுடிங்க, ஐயோ ரவுடி மாதிரியே இருக்கடா உன் மூஞ்ச பக்கறப்ப எனக்கு. அந்த அந்த ரேம் வாக்கை சுற்றி ரெகலையாக இருந்துச்சு. ஆனால் இது எல்லாமே நான் எங்கே பார்த்துருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு பார்த்தா ஞாபகம் வச்சு இதெல்லாம் டிவிகே மாநாட்டை நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோமே, என்கிட்ட டிவிகே மாநாட்டில் இப்படிலாம் நடந்திருக்கே அப்படின்ட்டு. அதே மாதிரி பண்ணி தொலைக்கணுமா? வந்து தொலை. அதாவது நடிகர் விஜய் அவர்கள் முதலமைச்சராக ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. நம்ம முதலமைச்சர் அவர்கள் விஜய் மாதிரியே ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இது எங்க போய் முடிய போதுனே தெரியல. உங்களுக்குன்னு ஒரு தனி ஸ்டைல் இல்லையா? உங்களுக்கு கால் என்ன? எவன் சொன்னா? கால் மேல கால் தூக்கி போடுங்க. அப்படிதான். உதயநிதி ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்தார். உதயநிதி ஸ்டாலின் வரும்போது ஒரு செல்ஃபி வீடியோ ஒன்று வேற லெவலில் இருந்துச்சு. எனக்கு தெரியும் இந்த செல்ஃபி வீடியோ இன்னைக்கு அதான் ட்ரெண்டிங் வச்சுங்களேன். யாரை சார் பிடிக்கும்? இளைஞர்களை கவரக்கூடிய வகையில விஜய் பிடிக்கும் எனக்கு. எல்லாருமே சூடா பணம் ஆயிட முடியுமா? பட் நமக்கு தெரியல, எங்க இருக்குன்னு தெரியல, சூரிய வெளிச்சம் வேற அடிக்குதா, அதனால ஒரு கண்ணெல்லாம் ஒரே கிளாரிட்டியா இருந்துச்சு போல, பெருசா ஒன்று எடுக்க முடியல அவரால். ஆனால் அன்னைக்கு இப்போ மிக சிறப்பாக இருந்துச்சு. அங்கே உதயநிதி ஸ்டாலின் பேசிட்டு இருக்கிறாப்புல,
இங்க ஒருத்தன் வீர பாட்டில கையில வச்சுட்டு சுத்திட்டு இருக்கான். உதயநிதி மறுபடியும் ஒரே ரகலையா இருந்துச்சு கையில பாட்டில வச்சுக்கிட்டு. இன்னொரு தாத்தா ஒருத்தர் ஏறாரு, இந்த ஸ்பீக்கர் பாக்ஸ் இருக்கும்ல அந்த ஸ்டாண்டு மேல ஏறிட்டு முத்தம் கேட்கறாப்புல. நீ கீழாங்கதான் முத்தம் கொடுப்பேன் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்தாரு. அப்படிதான் சொல்லல, அவங்களே கஷ்டப்பட்டு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. இந்த தாடா முத்தம் கொடுத்துட்டு கீழே இறங்கிட்டாப்புல. இதே மாதிரி தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கனிமொழி அவர்கள் நடந்த கூட்டத்தில் அங்க ஒரு தாத்தா ஏறிக்கிட்டு அங்க ஒரே அலப்பற பண்ணதெல்லாம் பார்த்தோம். என்னங்க, தயவு செய்து இறங்குங்க, தயவு செய்து இறங்க. ரொம்ப கொள்கை வாய்ந்த கூட்டம் இல்லையா, அரசியல் மையப்படுத்தப்பட்ட நபர்கள் அப்படிதான் இருப்பாங்கன்னு வச்சுக்கலாம். நம்ம அதில் இன்னும் பெருசா பேசுறதுக்கு ஒன்றும் கிடையாது. அதுக்கு பிறகு உதயநிதி அவர்கள் பேசினார், நம்ம கொள்கை இல்லாத கூட்டமா, நம்ம ஒரு கொள்கை பற்றான கூட்டம், அவர் கட்டுப்பாடற்ற கூட்டமா, நம்ம எவ்வளவு கட்டுப்பாடோட இருக்கும். நம்மளுடைய தொண்டர்களை பாருங்க, எவ்வளவு ஆர்ப்பரிக்கிறாங்க, எவ்வளவு கட்டுப்பாடா இருக்கிறாங்க. எந்தவித கட்டுப்பாடும் இல்லாம கொள்கைனா என்ன, என்னன்னு எதுவுமே தெரியாம அந்த கட்டுப்பாடை தான் நாங்கள் பார்த்தோமே, எல்லா வீடியோக்குள்ளேயும் நாங்கள் பார்த்தங்க. அந்த அளவுக்கு மிக கட்டுப்பாடாக அந்த கூட்டம் நடந்து முடிந்திருக்குது. திமுகவுடைய மாநாடு சிறப்பாக நடந்து முடிஞ்சிருக்கு, எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. உதயநிதி அவர்கள் பீக்கில் பேசிட்டு இருக்காங்க, வேற லெவலில் பேசிட்டு இருக்காங்க, அப்படியே புல்ல அரிக்குது. அப்படியே பக்கத்தில் ஒருத்தன் உட்காந்துட்டு கரும்பு கடிச்சிட்டு இருக்கிறான். டே உனக்கு எதிரா கரும்பு அப்படின்ற தோருக்கு பாரு, கரும்பு பறிச்சுக்கலாம், நீ போயிட்டு வாழைப்பழம் பறிச்சுக்கலாம். அந்த மாநாடு தோரணத்துல கரும்பு வாழைப்பழம் கட்டுக்காங்க, அதெல்லாம் உருட்டு வந்தாங்க நம்ம பசங்க. உரியாது வச்சு சைடிஸ் கொடுக்கல, அந்த கடுப்புல வயிறெல்லாம் திக்குன்னு எரியுது. உள்ள போட்டு வீரல்ல 2 வாழைப்பழத்தை விட்டு கரும்பு கடிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கிறாருங்க. அது போக அந்த மாநாடு முடிஞ்சு போகும்போது தலையில கரும்பு கட்டு, வாழைப்பழ சீரு. பொங்கலுக்கு புதுசா கல்யாணம் பண்ண பொண்ணுக்கு சீர் கொடுக்க போவாங்க இல்ல, தலையில வாழைப்பழம் கரும்பு கட்டெல்லாம் கொண்டு சுமந்துக்கிட்டு போவாங்க இல்ல, வாராண்டி தாய்மாமே வாராண்டி சீர் கொண்டு வாராண்டின்னு. அதே மாதிரி எல்லா திமுக தொண்டர்களும் தலையில வாழைத்தாறு கட்டு, அடுத்து கரும்பு கட்டோட ஒரு பயணமா இருந்தாங்க. அவ்வளவு சிறப்பா அந்த கூட்டம் நடந்து முடிந்திருக்குது. ஒட்டுமொத்தமா இந்த மாநாடை பார்க்கும் போது முழுக்க விஜய் அப்படி பண்ணிட்டாரா, நானும் அதை மாதிரி பண்ணேன். விஜய் அப்படி பண்ணியிருக்காரா, நானும் அதை மாதிரி பண்றேன். விஜய்களுக்கு ஒரு தொண்டர்கள் ஆர்ப்பரிக்கிறாங்களா, நம்மளும் காசு கொடுத்தனால ஆர்ப்பரிக்கணும் அப்படின்னு நீங்க பண்ணதான் இருக்கு. அதாவது தெலுங்குல ஒரு படம் ஹிட் படம் இருக்கும், அதை தமிழை ரீமேக் பண்ணுறேன்னு கொண்டாந்து ஃப்ளாப் ஆக்கிடுவாங்க. அதே மாதிரி விஜய் மாநாட்டில் எல்லாமே சூப்பராக இருக்கும், பீக்காக இருக்கும், இன்னைக்கு இருக்குல்ல, அது அதே மாதிரி பண்ணுறேன்னு கொண்டாந்து ஃப்ளாப் ஆக்கி வச்சிருக்கிறாங்க இந்த திமுக மாநாட்டில். அதாவது தாவேக்காவுடைய மாநாட்டில் அது சரியில்லை, இது சரியில்லை, தொண்டர்கள் அப்படி இருந்தாங்க, கொள்கை இல்லாமல் இருந்தாங்க அப்படின்னு இந்த திமுக எவ்வளவு பரப்புரை பண்ணீங்க. இன்னைக்கு இப்போ நடந்து முடிந்திருக்கிற இந்த திமுக மாநாட்டில் மது 6 போல ஒன்றுச்சு, எல்லாருக்கும் கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு சரியா சாப்பாடு யாருக்கும் கொடுக்கல, கொண்டு வந்த சாப்பாடும் குப்பை வண்டியில கொண்டாந்து இன்னைக்கு கொண்டாந்து வீசிட்டு போயிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அங்க உள்ள எல்லா தொண்டர்களும் மது போதையில வேற லெவல்ல டான்ஸ் ஆனதெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்ப திமுக மட்டும் பெரிய கொள்கை வாய்ந்த கூட்டம், அது அரசியல் மையப்படுத்த கூட்டம், அரசியல் புத்தி கொண்டது, இலக்கிய நயம் வாய்ந்த கட்சி அப்படின்னு உருட்டுறீங்களே. உங்களுடைய அரசியல் மையப்பட்ட அந்த கூட்டத்தை நேற்று எல்லாமே பார்த்தோம். அந்த அரசியல் புரிந்துணர்வு கொண்ட அந்த கூட்டத்தை நேற்று எல்லாமே பார்த்தோம். மிக சிறப்பாக அந்த கூட்டம் இருந்தது. ஆனால் இதில் எந்த மீடியாவும் பெருசாக கவர் பண்ணவே இல்லை. ஏதோ இந்த நீங்க பண்ண கூத்து எல்லாமே நம்ம சோசியல் மீடியாவில் தான் நம்ம பார்த்துட்டு இல்லை, ஒரு மீடியா கூட இதை கவர் பண்ணவே இல்லை. இதே தாவேக்கா மாநிலம் நடந்துக்கிட்டுமே, ஐயோ வச்சுக்கிட்டு இங்க பாருங்க இப்படி நடந்துச்சு, அங்க பாருங்க அப்படி நடந்துச்சு, தண்ணி இல்லையா சோறு இல்லையா. இந்த விக்கிரவாண்டி மாநாடு நடந்தப்ப ஏதோ ஒரு பழம் விக்கிற வண்டி ஆக்சிடென்ட் ஆயிட்டான், விக்கிரவாண்டியில ஆக்சிடென்ட் நடந்துட்டு, பழம் விக்கிற வண்டியில ஆக்சிடென்ட் நடந்துட்டு அப்படின்ட்டு அந்த விக்கிரவாண்டிக்கும் பழம் விக்கிற வண்டிக்கு எவ்வளவு கனெக்ட் பண்ணி இந்த மீடியாக்கெல்லாம் பேசினுச்சு. இப்போ ஏன் மூடி கிடக்குது? எல்லா மீடியாக்களும் வாய்ப்பூத்தி இருக்கிறது என்ன காரணம்? இப்போ தற்போது பழனியாண்டின்ற ஒரு திமுக எம்எல்ஏ நியூஸ் தமிழ் அந்த டிவியோட நிருபரை அடிச்சதெல்லாம் பார்க்குறோம். அந்த சேனல் என்ன பண்ணுறாங்கன்னா, திமுக எம்எல்ஏன்னு போட கிடையாது, எம்எல்ஏ பழனியாண்டி நிருபர் மீது தாக்குதல் போடுறாங்க. அவங்களுக்கே அவ்வளோ பயம். சொந்த ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிற அவங்களுக்கு அந்த நீதி கொடுக்கறதுக்கே இந்த மீடியாக்கெல்லாம் இவ்வளோ பயந்த தொடர் நடக்குது. இவங்கெல்லாம் எப்படி இதெல்லாம் கொண்டாந்து கொடுப்பாங்க? இப்படிப்பட்ட மீடியாக்கெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த தமிழ்நாடு, அதாவது ஜனநாயகத்தின் 4வது தூண்
எது இந்த மீடியா இப்போ என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு, டேடி மீடியா மாறி இருக்கு. இப்போ நடந்து முடிந்திருக்கிற திமுகவின் 30 விழா மற்றும் திமுக மாநாடு குறித்து உங்களுடைய தாழ்மையான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. உங்களுடைய கமெண்ட்களுக்கு எங்களுடைய பதில் எப்பொழுதுமே காத்து கிடக்கும். வேறொரு வீடியோவில் சந்திக்க வரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் யங் தாத்தா. இங்க பாருங்களா, சுத்தி ஒரு சேர் கூட உடையல, எந்த கம்பிலையும் கிரீஸ் தடவல, எந்த குண்டர்களும் தொண்டர்களை தூக்கி எறியல. இதுதான் திராவிட முன்னேற்ற கழகம்ங்கிறது. இதுதான் ஒரு கழகத்துக்குள்ள கட்டுப்பாடும் ஒரு தொண்டன் ஒரு கழகத்திற்கு மீது வைத்திருக்கிற உண்மையான விசுவாசத்திற்கான அடையாளம் தான் இது. திரும்பியும் சொல்றோம், தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, இந்திய அரசியல் வரலாற்றிலேயே திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கும் தொண்டரை மாதிரி ஒரு ஒழுக்கமான ஒரு தொண்டரை நீங்க பார்த்திருக்கவே முடியாது. முதல்ல ஒழுக்கம் என்றால் என்ன என்பது, ஒரு விழாவிற்கு எப்படி வரணும், அந்த விழாவில இருந்து போகும்போது அந்த வந்த மாதிரி அந்த விழா மேடையை விட்டு செல்வது எப்படி என்பதை திமுக தொண்டன் என்று படிச்சுட்டு அரசியலை பண்ணுங்க.